கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன நீங்கள் வெற்றி பெற செய்தால் உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வரை முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோட கேட்டுக்கிறேன். பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அமைய போற அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். அம்மாவின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில செயல்படக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர், உங்களுடைய வெற்றி உறுப்பினர் சகோதரர் தங்கவேல் அவர்களை உங்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்துக்கொண்டு உங்களுக்காக வரப்போற தலைமுறைகளுக்காக ஒரு சரியான முடிவை நீங்க எடுக்கணும். அவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். செய்வீர்களா? 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 ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம். இங்கே கூடியிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கேட்குறீங்களா? காது கொடுத்து கேட்குறீங்களா? உங்களில் பல பேர் முதல் தடவையாக வாக்களிக்க போறீங்க. உங்களை இந்த தேர்தலில் பல கட்சியினர் ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியா பார்க்குறாங்க. நான் அந்த பார்வையில சொல்லல. உங்க வயசுல இருக்கிற ஒரு மக இருக்கா, எனக்கு ஒரு தாய்ங்கிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்குமே உங்களுடைய வாக்கு பயன்படுத்த விடாதீங்க. உங்களுடைய வாக்கு, உங்களுடைய சக்தி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு போராடக்கூடிய சக்தி உங்க வாக்குல இருக்கு. உங்க வாக்கு உங்களுடைய உரிமை. ரசீது புத்தகம் கடப்பாறையோட வரி வசூல் பண்றான் பாத்தீங்களா? மாநகராட்சி ஆக்கிட்டு பெருமையா பேசுறாங்க. படிச்சு பாரு. மேல பாத்தீங்கன்னா திமுக சொத்து வரி 21 லட்சம் ரூபாய் கொடுத்து கட்டணும். புரியுதா? திமுக கட்சி ஆபீஸ்க்கு 21 லட்சம் கட்டணும். ஆனா இந்த ஒட்டு சட்டி 1000 2000 கட்டலாம் பைப்பு அடைக்கிறோம். உண்மையா பொய்யா? வரி எவ்வளவு கூடிருச்சு? வரி ஏறி போச்சு. சொத்து வரி ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, கடை வரி ஏறி போச்சு, தண்ணி வரி, குப்பை வரி, எல்லா வரியும் ஏற்றிவிட்டான்.
உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.